Good morning student. Today we are discuss about the topic 10th Max chapter first. இதில் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனை என்ன அது பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் செட்டுன்னு ஒன்று படிச்சுப்போம். ஓகேவா? அந்த செட்டில் ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் தான் இந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம செட்டுனா என்னென்னு ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். செட் மீன்ஸ் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட், அதாவது கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்டில் எதை வெல் டிஃபைன் சொல்ல முடியுமோ அதுதான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த 10 ஆப்பிள்ஸ் நான் உங்ககிட்ட கொஷின் கேட்குறேன், ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஐ ஹேவ்னு கேட்டேன்னா நீங்கள் டக்குன்னு 10 ஆப்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். இப்படி நம்மளால் வெல் டிஃபைன் பண்ண முடிகிற ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம செட்டுன்னு சொல்ல முடியும். அதுவே என்கிட்ட எவ்வளோ குட்ஸ் ஆப்பிள்ஸ் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது. இவ்வாறு சொல்ல முடியாததை நம்ம அன்செட்டுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த செட்லேருந்து தான் ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷனில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் பார்க்கலாம். பாருங்களேன், ஆர்டர் பேருக்கு நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நம்ம ஒரு தியேட்டருக்கு போகிறோம், தியேட்டரில் போய் ஒரு சினிமா பார்க்க போகிறோன்னா நமக்கு டிக்கெட் தருவாங்க. அந்த டிக்கெட் எப்படி இருக்குன்னா, டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு ஒரு ரோஸோ, அந்த ரோஸில் எந்த டிக்கெட் நம்பரும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிக்கெட் எடுக்கும்போது அதில் ஃபஸ்ட் ரோ 5th சீட்டு, அதாவது இங்கே பாருங்களேன், இதுதான் தேட்டரோட சீட்டு. இதில் ஃபஸ்ட்டு ரோ அதில் நம்பர் 1 சீட், 2, 3, 4, 5, அதாவது இது எல்லாமே சீட்டோட நம்பர்ஸ். ஓகேவா? இதை தான் நமக்கு பேர் பண்ணி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு டிக்கெட்டில் 1,5ன்னு பேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது மொதல் ரோவில் 5th சீட். ஓகேவா? இதுக்கு இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். இப்படி எதெல்லாம் நம்ம பேர் பண்ணி எழுதுகிறோமோ அதை தான் நம்ம ஆர்டர் பண்ணி எழுதுவோம். பாருங்கள், ரோ எல்லாமே 1, 7, 3, 10 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சீட் எல்லாமே 5, 16, 4, 12 நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணி எழுதுதான் ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இஸ் நத்திங் பட் எப்படின்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட சொல்ல போனேன்னா, இங்கே நான் ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். அந்த ஏ செட்டில் கேரட், பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர்னு சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரின்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்களேன், பாசிபிள் வேஸ் ஆஃப் சூஸிங் ஏ வெஜிடபிள் வித் ஏ ஃப்ரூட், அதாவது எந்தெந்த வழியில் இந்த வெஜிடபிள்ஸை நமக்கு ஃப்ரூட்டுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுதான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பாருங்கள், வெஜிடபிள் ஏ, ஃப்ரூட் பின்னு எடுத்துக்கிறேன். இதில் வெஜிடபிள் ஏல கேரட்னா சி, பிரிஞ்சால்னா பி, லேடிஸ் ஃபிங்கர்னா எல்லுன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னா ஏ, ஆரஞ்சுனா ஓ, கிரேப்ஸ்னா ஜி, ஸ்ட்ராபெரினா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேரட் இந்த ஆப்பிளுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், ஆரஞ்சுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், கிரேப்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம், ஸ்ட்ராபெரிக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம். இன்னொரு ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனே வச்சுக்கோங்களேன். அது முடிச்சுட்டு நமக்கு லஞ்சுக்கு போய் உட்காரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா மீல்ஸ் வைக்கிறாங்க. மீல்ஸ் கூட சாம்பார் வைக்கிறாங்க. சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாமே வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ அதே மாதிரி என்னோடய பக்கத்து டேபிளுக்கும் அதே மாதிரி மீல்ஸு, சாம்பார், வடை, பாயசம் எல்லாமே வைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆள் ஒன்று தான். அது கொடுக்குற ப்ராடக்ட், அதாவது என்னென்னா எல்லாம் அந்த சாப்பாடு லஞ்ச் எல்லாருக்குமே ஈவனாக தான் பரிமாறப்படுது. ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாருங்கள், கேரட் யாராருக்கு தராங்க? ஆப்பிளுக்கும் தராங்க, ஆரஞ்சுக்கும் தராங்க, கிரேப்ஸுக்கும் தராங்க, ஸ்ட்ராபெரிக்கும் தராங்க. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சீக்கமா ஏ, சீக்கமா ஓ, சீக்கமா ஜி, சீக்கமா எஸ்னா. அதே மாதிரி பிரிஞ்சல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்பிளுக்கும் தரலாம், ஆரஞ்சுக்கும் தரலாம், கிரேப்ஸுக்கும் தரலாம், ஸ்ட்ராபெரிக்கும் தரலாம். அதுதான் பிகமா ஏ, பிகமா ஓ, பிகமா ஜி, பிகமா எஸ்ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி பாருங்களேன், லேடிஸ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கும் தரலாம், ஆரஞ்சுக்கும் தரலாம், கிரேப்ஸுக்கும் தரலாம், ஸ்ட்ராபெரிக்கும் தரலாம். அதை தான் எல்கமா ஓ, எல்கமா ஜி, எல்கமா எஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பி மீன்ஸ் ஏ இன்ட்டு பியை தான் ஏ கிராஸ் பின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த ஆர்டர் பேர் ஏகமா பி இது எங்கே இருக்குன்னா, ஏ பிலாங்ஸ் டு ஏ, கேபிட்டல் ஏ, அதாவது ஏ எங்கே இருக்குன்னா ஒரு கேபிட்டல் ஏன்னு ஒரு செட்டில் இருக்குது. அதே மாதிரி பி பிலாங்ஸ் டு பி, பி எங்கே இருக்குன்னா பின்னு ஒரு கேபிட்டல் பின்னு ஒரு செட்டில் இருக்குது. இதை தான் நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம்னா, ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்மால், அதாவது ஏகமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பின்னு சொல்லலாம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போடுற சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.